அதிகமாக பேசுகிறவங்கள வாயாடின்னு சொல்கிறதும், அவங்களுக்கு எஃப்எம் ரேடியோன்னு பட்டம் கொடுக்கறதும், பேச்சக்குறைன்னு சலிச்சுக்கிறதும் நம்மோட வழக்கம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக அளவில் பேசுறது மனிதர்களிடம் குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? பேசுவது மனிதர்களிடம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மிசோரி கான்சாஸ் சிட்டி பல்கலைக்கழகத்தின் உளவியல் உதவி பேராசிரியர் வலேரியா பீஃபர் மற்றும் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் மத்தியாஸ் மெல். இவங்க 2 பேரும் தான் 2005 2019 வரையில் உள்ள காலகட்டத்தில் இவங்க நடத்திய 22 ஆய்வுகளில் 2000க்கும் மேற்பட்ட மனிதர்களின் ஒளித்தரவுகளை ஆய்வு செஞ்சாங்க. அதன் மூலம் பேசப்படும் சொற்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை அவங்க உறுதிப்படுத்தினாங்க. 2005 சராசரியாக 16,000 சொற்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் 2019 அந்த எண்ணிக்கை 12,700 12,000 குறைஞ்சிருக்கு. இதுவரை ஒவ்வொரு ஆண்டும் 338 சொற்கள் குறைவாக பேசப்படுறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை இன்னும் குறையும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 10 முதல் 94 வயது வரை உள்ள பங்கேற்பாளர்களின் தரவுகள் இப்படியாக சேகரிக்கப்பட்டன. இதில் என்ன ஆச்சரியம்னா, 25 வயதுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட இந்த பேச்சு குறைவு தீவிரமாக இருக்குதாம். காரணம் என்ன தெரியுமா? ஸ்மார்ட் போன்கள், சமூக ஊடகங்கள், செயலிகள் மூலமான தகவல் தொடர்பு அதிகரித்ததுனால உரையாடல் மற்றும் பேச்சு டிஜிட்டல் வடிவத்திற்கு நகர்ந்திருக்கு. வேலை, வாழ்க்கை முறை மாற்றங்கள், மன அழுத்தம், நேரடி சந்திப்பு குறைவு, ஆன்லைன் ஷாப்பிங், குறுந்தகவல் பயன்பாடு, செயற்கை நுண்ணறிவு கலாச்சாரம், அதிகமான ஸ்க்ரீன் டைம், இவை எல்லாமே இக்குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுது. இதனால் பேசுவதற்கு பயப்படும் ஒரு தலைமுறை எதிர்காலத்தில் உருவாகலாம்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லையாம். உலக வரலாற்றில் நெருப்பை கண்டுபிடிச்சது பல்வேறு அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திட்டது. அதே போல சைகையிலேயும் குறியீடுகளிலேயும் முடங்கியிருந்த மனிதர்கள் மொழியை கண்டுபிடிச்சது மானுடத்தின் ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திட்டது. நாடோடி யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தாங்க. அது மட்டுமல்லாம ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருந்த அச்சத்தை நீக்கி அன்பை, நட்பை, பாசத்தை பரிமாறிக்கொள்ள வழிவகை செய்தது. நாம் வாழும் இந்த டிஜிட்டல் காலத்தில் நேரம் வீணாகிறத குறைக்கவும், விரைவாக தகவல் பரிமாற்றம் பெறவும் எமோஜிகள், ஸ்மைலிகள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது நல்லது தான். ஆனால் இவையெல்லாம் நம்முடைய சுருக்கமான உரையாடல்களை முடக்கக்கூடாது. ஏன்னா உரையாடல் என்பது மனித உறவின் நீட்சி. சரி, நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் உரையாடுவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்?